ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்காகவே 2026 3 சிறப்பு டெட் தேர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அறிவிச்சதுக்கு அப்புறமா இன்னும் வேறு எந்தெந்த ஸ்டேட்டில் இதே மாதிரி சிறப்பு டெட் தேர்வுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வருது. செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதே மாதிரி 1 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சங்கங்கள், அதுக்கப்புறம் 6 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன், இவங்க கூட எல்லாரும் கூடயும் டிஸ்கஸ் பண்ணி தமிழ்நாடு சிஎம் கூட டிஸ்கஸ் பண்ணி ஸோ வழக்கறிஞர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு எந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த சீராய்வு மனு தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு மட்டும்தான் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்ன, ஸோ இதனால் வந்து இந்த வர்ற ரிசல்ட்னால இந்த சிறப்பு டெட் தேர்வுகள் ஏதாவது மாற்றம் இருக்குமா, அது சம்மந்தப்பட்ட ஒரு முழுமையான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மறுசீராய்வு மனுவோட என்ன ஸ்டேஜில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மனுவின் நிலை மற்றும் தீர்ப்பு. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவின் நிலை குறித்து தேடல் முடிவுகள் படி இன்று வரை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டதாக தகவல் இல்லை. ஸோ இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. செப்டம்பர் 1, 2025 அன்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக செப்டம்பர் 30 அன்று தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தது. சீனியர் வழக்கறிஞர் பி. வில்சன் அளித்த தகவலின்படி இந்த மனு 10 to 15 நாட்களில் விசாரணைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அதன் தற்போதைய நிலையில் சாம்பர் ஹியரிங்கில் முடிவானதாக அல்லது தேதி குறிப்பிடப்பட்டதாக குறித்த தகவல் வெளியிடவில்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக இப்போ வரைக்கும் வந்து அந்த சீராய்வு மனுக்கு உண்டான அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ சிறப்பு டெட் தேர்வு அறிவிப்பு. ஸோ உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை டெட்டில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் 2 வருடங்களுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும் அல்லது கட்டாய ஓய்வு பெற வேண்டும் என்ற உத்தரவு செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு சிறப்பு டெட் தேர்வுகளை அறிவித்துள்ளது. அதாவது கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அந்த 2 இயர்ஸில் பாஸ் பண்ணணும், அந்த உத்தரவை வந்து உச்சநீதிமன்றோட உத்தரவை இவங்க செயல்படுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு டெட் தேர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. 2026ஆம் ஆண்டில் 3 சிறப்பு டெட் தேர்வுகள் ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்ட தேர்வு ஜனவரி 24 மற்றும் 25, 2026 அன்று நடைபெற உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி கவர்மெண்ட் டீச்சர்ஸ், ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அது யார் யார் எழுதலாம், எந்தெந்த சிலபஸ், என்னென்ன படிக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தெரியும். ஏன்னா நார்மலாக இப்போ பொதுவாக எழுதக்கூடியவங்களுக்கு நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், பிஎட் முடித்தவங்க டிஎட் முடித்தவங்க எழுதக்கூடிய டெட் எக்ஸாம் வேறு, இது டீச்சர்ஸ்க்காக நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் அப்படிங்கிறனால அங்கே என்ன மாதிரியான சிலபஸ் வரும், யார் யார் எழுதுகிறாங்கிற அறிவிப்பு வரும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த சிறப்பு டெட் தேர்வுகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தகுதியற்ற ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட உள்ளன. ஸோ இந்த இடத்துல தகுதியற்ற ஆசிரியர்கள் அப்படின்னா இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் ஹூ ஆர் எட் டு குவாலிஃபை டெட், அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா தகுதியற்ற ஆசிரியர்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டெட் எக்ஸாம் யார் கிளியர் பண்ணலையோ அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிற மாநிலங்களின் நிலை என்னன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டைப் போலவே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மறுஆய்வு மனு தாக்கல் குறித்து பேசப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா ஆகியவை தேடல் முடிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த மாநிலத்தின் தமிழ்நாட்டைப் போல மறுஆய்வு மனு தாக்கல் செய்தனவா அல்லது சிறப்பு டெட் அறிவித்தனவா என்பது பற்றிய தெளிவான தகவல் தேடல் முடிவுகளில் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனில் இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவானது தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களின் மனுக்களை விசாரித்த பின்னரே வழங்கப்பட்டது என்று ஒரு தேடல் முடிவு குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு டெட் எழுதலாமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு அறிவித்த இந்த சிறப்பு டெட் தேர்வுகள் பொதுவாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தகுதியற்ற டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்காகவே சர்விங் செகண்டரி கிரேட் அண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் நடத்தப்படுகின்றன என்று அரசு ஆணைகள் மற்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தனியார் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் பல ஆசிரியர்களையும் பாதிக்கும் என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் இந்த சிறப்பு டெட் தேர்வை எழுதலாமா என்பது குறித்து டிஆர்பி வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிய வாய்ப்பு உள்ளது. தற்போதுள்ள தேடல் முடிவுகள் இது பிரதானமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கானது என்று குறிப்பிடுகின்றன. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன்,
நவம்பரில் அவங்க வெளியிடக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் நம்மளுக்கு 100% ஷுவராக தெரியும் இது ஒன்லி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்டில் உதவி பெறக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் வந்து எழுதுறதா, இல்லை தனியாரில் யாரெல்லாம் அந்த டெட் எக்ஸாமில் யாரெல்லாம் அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே எழுதலாமாங்கிறது வந்து நம்மளுக்கு பர்டிகுலராக அன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸில் வெறும் டேட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணாங்க, அதுவும் டென்டேட்டிவ். ஸோ இப்போ இந்த நவம்பர் மாதம் அவங்க வெளியிடக்கூடிய அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் தான் நம்மளுக்கு தெரியும் யாருக்கு இந்த எக்ஸாம் நடக்குங்கிறது. ஏன்னா நவம்பர் 15, 16 இந்த வருஷத்தோட டெட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேலும் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.